ஓகே, நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஹலோ, முக்கெல்லாம் ஜாயின் பண்ணிட்டீங்களா? இன்னும் ஜாயின் பண்ண வேண்டியிருக்கா? கேன் ஐ ஸ்டார்ட்? பவித்ரா எல்லாரும் ஜாயின் பண்ணிட்டாங்களா? ஓகே. இன்னைக்கு ஆக்சுவலா கொஞ்சம் நான் மறந்துட்டேன். இன்னைக்கு ட்ரைனிங் இருக்குன்ட்டு ஒரு 2 வாரம் முன்னாடி சொல்லிருந்தாங்க எனக்கு தேதி. பட் ஃபாலோ பண்ணி சொல்லலை. அதனால கொஞ்சம் ஐ எம் அண்டர் ப்ரிப்பேர்டு. பட் என்னோட சப்ஜெக்ட்ன்றதால ஐ ஐ டூ ஜஸ்டிஸ் ஃபார் யுவர் டைம். ஸோ இன்னைக்கு ட்ரைனிங் எது பார்த்தீங்கன்னாக்கா இச்சுமோக்கு கெங்கோரியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டிகேட்டர் பற்றி. இதை வந்து நான் வேற வேற விதமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதை எப்படி யூஸ் பண்றது, ப்ராஃபிட்டபுளா எப்படி இருக்கிறது. அக்கௌண்ட்ல ஒரு 40,000 50,000 ரூபாய் இருந்தா போதும் உங்க அக்கௌண்ட்ல. ஒரு நாளைக்கு 5,500 ரூபாயிலேருந்து 7,000 வரைக்கும் சம்பாதிக்கலாம். ஓகே. பெரிய ரிஸ்க் எடுக்காம, ஓவர் நைட் பொசிஷன் இல்லாம, நிறைய லாட் வாங்காம, ஆவரேஜ் பண்ணாம, வெயிட் பண்ணாம, ஸ்டாப் அண்ட் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேட் எடுக்கிறது எப்படி, இதை பத்தி தான் இன்னைக்கு வந்து ட்ரைனிங். ஓகே. ஸோ நான் மக்களுக்கு வந்து ஒரு இது கொடுத்துருவேன். ஒரு கோல் வச்சுட்டு இருப்பீங்க எல்லாருமே. மனத்துக்குள்ள ஒரு நம்பர் ஓடிட்டு இருக்கும். 50 லட்சம், 1 கோடி, 2 கோடி நம்பர் ஓடிட்டு இருக்கும். ஓகே. இந்த 50 லட்சம், 1 கோடி நம்பர் ஓடிட்டு இருக்கு. இதை எப்படி அச்சீவ் பண்றது? சும்மாவான கனவு கண்டு இருந்தா போதுமா? அதுக்கு ஆஹ், ஒரு எக்ஸல்ல போட்டு வச்சுக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுவேன், என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்றது அப்படின்னாக்கா, ஸோ ஒரு 50 லட்சம் உங்களுக்கு வேணும். ஒரு 5 வருஷத்துல உங்களுக்கு டார்கெட் அப்படின்னு வச்சுங்களேன். 5 வருஷம், ஒரு வருஷத்துக்கு 240 ட்ரேடிங் டேஸ், 1,200 ட்ரேடிங் டேஸ், 50 லட்சம் உங்க டார்கெட். ஒரு நாளைக்கு 4,166 ரூபாய் சம்பாதிச்சீங்கன்னாக்கா 5 வருஷத்துல 50 லட்சம் சம்பாதிச்சிடலாம். 50,000 கேபிட்டல் வச்சுக்கிட்டு. ஓகே. அதுக்கு மேல ஒரு 20% டாக்ஸ் போட்டீங்கன்னா 5,000 ரூபாய். ஒரு 500 ரூபாய் உங்களுக்கு வந்து இதர செலவுகள்லாம் போட்டுனா 5,500 ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்னு அப்படின்னு வச்சுட்டீங்கன்னாக்கா யூ வில் மேக் தட் மணி. நான் இதை மாதிரி 1,200 டேஸ் போட்டு வச்சுப்பேன். இதுல வந்து ஏதாவது ஒரு நாள் நேற்றுக்கு வந்து 21,782 சம்பாதிச்சிட்டேன். ஸோ நான் ஒரு 3 நாளோட சம்பாதித்த பண்ணிட்டேன். ஸோ 3 நாள் டெலீட் பண்ணுறேன். ஸோ 1,200 டேஸ் அப்படின்றது 1,194 நாட்கள்ல என் டார்கெட் அச்சீவ் பண்றேன். ஸோ இன்னைக்கெல்லாம் இந்த 5,000 10,000 சம்பாதிக்கணும். அதை வந்து ஒரு நாள் குறைச்சிடுவேன். ஏதாவது ஒரு நாள் சின்ன நஷ்டம் ஆகும், 3,000 நஷ்டம் ஆகும். அந்த சமயத்தை ஒரு நாள் ஆட் பண்ணிப்பேன். ஓகே. இதுதான். ஸோ மார்க்கெட்ல பெரிய பைசா இருக்கு. இதை ஒரு ஹேபிட் ஆக்கணும். எப்படி இந்த சபரிமலைக்கு போகும்போது 48 நாள் 49 நாள் ஒரு மண்டலம் விரதம் இருக்குது நாம் பண்றோமோ, அது மாதிரி ஒரு சங்கல்பத்தோட நாம டெய்லி 5,500 சம்பாதிக்கணும். பெரிய ரிஸ்க் எடுக்க மாட்டேன். 10 லாட் 15 லாட் போயிட்டு டென்ஷன் ஆகிக்க மாட்டேன். இந்த இடத்துல வந்தாதான் ட்ரேட் பண்ணுவேன். என் செட்டப்காக வெயிட் பண்ணுவேன். இது மாதிரி ஒரு சங்கல்பம் எடுத்துக்கிட்டு ட்ரேட் பண்ணீங்கன்னாக்கா ஜெயிக்கிறதுக்கு பெரிய சான்ஸ். ஸோ இன்னையோட ட்ரைனிங்கு எப்படி 50,000 ரூபாய் கேபிட்டல் வச்சுக்கிட்டு டெய்லி 5,500 சம்பாதிச்சு 5 வருஷத்துல 50 லட்சம் சம்பாதிக்கிறது எப்படி, இதுதான் இன்னையோட ட்ரைனிங். இந்த இச்சுமோக்கு பேர் காட் இண்டிகேட்டர் அப்படின்னு பேரு. ஏன் காட் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னாக்கா,
இச்சுமோக்கு ஹோலிஸ்டிக், காட் நம்பர், பிரைஸ், பிரைஸ் ஆக்ஷன், growth, price inaction, decay, money, value, accumulation, momentum, distribution, decline, past, present, future, time, Fibonacci, expansion, retracement, Gann levels, forex, timing, elite wave, Bruce Lee kick, Bruce Lee punch, Bruce Lee hug, entry, target, stop loss, re-entry, source, destination. Sekobi is nothing but Heiken-Ashi. இத மாதிரி பல விஷயங்கள் இருக்கு இச்சுமூக்குல. இச்சுமூக்கு ஒண்ணு கத்துட்டீங்கன்னாக்கா நீங்க மார்க்கெட்டை மாஸ்டர் பண்ணிடலாம். மாஸ்டர் இச்சுமூக்கு, மாஸ்டர் மார்க்கெட். இத எப்படி சிம்பிளிஃபை பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்க்க போறோம். இந்த கனெக்டோட பர்பஸ் என்னன்னாக்கா, நம்ம பிரெயின் வந்து ஐடியாக்காக தான். ஓகே, இந்த முண்டேன் ரெப்படிட்டிவ் டாஸ்க் எல்லாம் உட்காந்து பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னாக்கா நம்ம எங்க முன்னேறது? ஓகே, ஒரு ஐடியா கிரியேட் பண்ணணும், இதை ஆட்டோமேட் பண்ணணும், ஆட்டோமேட் பண்ணிட்டு கம்ப்யூட்டர்ல பாத்துக்கணும். ஓகே, லாஜிக்கலா திங்க் பண்ணுங்க, ஒரு ஐடியா கிரியேட் பண்ணுங்க, மேனுவலா பேக் டெஸ்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இஃப் திஸ் தென் தட், இவா ஊதினா அவ வருவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஃப் திஸ் தென் தட் இதுக்கு பேரு ஒரு ஃப்ளோ சார்ட் கிரியேட் பண்ணுங்க. இதை ஆட்டோமேட் பண்ணுங்க, பேக் டெஸ்ட ரியல் டைம்ல மார்க் பண்ணுங்க. அதுல ஏதாவது சின்ன தப்பு இப்போ வரும், ஆப்டிமைஸ் பண்ணுங்க. அதை ரியல் டைம்ல அப்ளை பண்ணுங்க, எக்ஸிக்யூட் பண்ணுங்க, ஜெயிச்சிடலாம். இதான் வந்து இந்த கனெக்டோட பர்பஸ். இது முடிஞ்ச பிறகு உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னாக்கா, இந்த மார்க்கெட்ஸோட ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சு போயிடும். இதான் மார்க்கெட்ல எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு போயிடும். ஒரு அப்ஜெக்டிவ் அனாலிசிஸ், இது வரைக்கும் அதை கதை கதையா பேசிட்டு இருக்கோம். அது மாதிரி இல்லாம மார்க்கெட் மேல போனா மேல போகும், கீழே விழுந்தா கீழே போகும், அங்கே இருந்தா அங்கேயே இருக்கும்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க. டிவி எல்லாம் பார்த்தா காமெடியா இருக்கும் இல்லையா? அது மாதிரி சப்ஜெக்டிவ் அனாலிசிஸ் இல்லாம அப்ஜெக்டிவ் அனாலிசிஸ். மத்தவங்க சொல்றதை கேட்க மாட்டேன், எனக்கு புரிஞ்சு போச்சு, நான் ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ட்ரேட் பண்ணலாம். கிரியேட் ரூல் பேஸ்ட் ட்ரேடிங் சிஸ்டம், ABCDE. இது நடந்தா இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூல் பேஸ்டா பண்ணும், ரூலை வயலேட் பண்ண மாட்டீங்க. ஐடென்டிஃபை AMDD, அக்குமுலேஷன், மொமெண்டம், டிஸ்ட்ரிபியூஷன், டிக்ளைன். மார்க்கெட் வந்து ஒரு 4 4 ஸ்ட்ரோக் இன்ஜின் அப்படின்வாங்க. முன்னாடிலாம் வந்து 1990க்கு முன்னாடி கவாசாக்கி, பஜாஜ் MIT, M50, TVS 50, இது மாதிரிலாம் வண்டி, Yamaha RX100, புல்லட், இது மாதிரி வண்டி இருக்கும். இந்த வண்டியில 2 ஸ்ட்ரோக் இன்ஜின், 1 லிட்டர் பெட்ரோல் போட்டா 30 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் மேலே தரும். 88, 89ல வந்து ஹீரோ ஹோண்டா CD100 சொல்லிட்டு பைக் வந்தது. அந்த பைக் ஆடே பாத்தீங்கன்னாக்கா, விதான் சௌதா பக்கத்துல பெங்களூர்ல பெட்ரோல் போடுவான், பின்னாடி பேக்ரவுண்ட்ல விதான் சௌதா காமிப்பான், டேங்க் ஃபில் பண்ணுவான், வண்டி ஓட்டிட்டே போவாங்க. அந்த வண்டி வந்து அப்படி கோவா வழியா, கொங்கன் ரயில்வே வழியா போயிட்டு பாம்பேல போயிட்டு அங்க வந்து கேட்வே இந்தியால ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கும், அங்க போயிட்டு பெட்ரோல் போடுவான். டேக்லைன் வந்து ஃபில் இட், ஷட் இட், ஃபர்கெட் இட். டேங்கை ஃபில் பண்ணீங்கன்னாக்கா 1000 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி மெசேஜ், கிளியர் மெசேஜ். அந்த ஹீரோ ஹோண்டா வந்து 4 ஸ்ட்ரோக் இன்ஜின். அதே மாதிரி மார்க்கெட் வந்து இந்த 4 ஸ்ட்ரோக்ஸை ஃபாலோ பண்ணும். அக்குமுலேஷன், மொமெண்டம், டிஸ்ட்ரிபியூஷன், டிக்ளைன் அப்படின்னு இந்த 4 ஸ்ட்ரோக்கை ஃபாலோ பண்ணும். இது புரிஞ்சுட்டுனாக்கா மார்க்கெட்ல ஜெயிச்சிருவோம். ஸோ இது புரிஞ்சுட்டுனாக்கா ஒரு கிளியர் பயாஸ் வந்துடும். மார்க்கெட் மேல போகுது, கீழே வர போகுது, அப்படியே ரேஞ்சிங்கா இருக்க போகுதுன்னு ஒரு பயாஸ் வந்துடும். ஓகே, ஸோ உங்களுக்கு என்ட்ரி என்னன்னு தெரிஞ்சு போயிடும், ஸ்டாப் லாஸ் என்னன்னு தெரிஞ்சு போயிடும், டார்கெட் என்னன்னு தெரிஞ்சு போயிடும், டார்கெட்டுக்கு போறதுக்கு மாதிரி ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் என்னன்னு தெரிஞ்சு போயிடும். டார்கெட்டை உடச்சிட்டான், எக்ஸ்டெண்டட் டார்கெட் எவ்வளவுன்னு தெரியும். இந்த மார்க்கெட்டை பத்தி ஜூது, நம்மளால ஜெயிக்க முடியாது, தோக்கடிச்சிடும் மார்க்கெட்டை, இது மாதிரி பல கதை சொல்லிட்டு இருப்போம். ஜாதகம் சரியில்லை, கட்டம் சரியில்லை, நீ கட்டலாம், யாரும் மூஞ்சி அவங்க மூஞ்சி சரியில்லை, நரிமுகத்துல முடிக்கணும், இது மாதிரிலாம் பல கதை வச்சுட்டு இருப்போம். இந்த கதையெல்லாம் அவாய்ட் பண்றதும் மார்க்கெட்ல அவாய்ட் பண்ணிடணும். எட்ஜில் ட்ரேட் பண்ணணும். ஓகே, எட்ஜில் ட்ரேட் பண்ணணும்னாக்கா இப்போ வந்து ஒரு நியூ இயர் பார்ட்டிக்கு போறீங்க, உள்ள வந்து 10,000 20,000 பேர் இருக்காங்க. உள்ள போய் மாட்டிக்கிட்டு ஏதாவது ஒரு சின்ன தீ பிடிச்சிச்சுன்னு வச்சுங்க, வெளில வந்து தப்பிக்கிறது முடியாதுல்ல. கேட்டு பக்கத்துல இருக்கணும். ஓகே, உள்ள இருக்க கான்செப்டை என்ஜாய் பண்ணணும். உள்ள பிரச்சனைனா நாம தான் ஃபர்ஸ்ட் வெளில தப்பிச்சு போயிடலாம். ஓகே, ட்ரேடிங் அட் தி எட்ஜ். அந்த எட்ஜில் நம்ம கிட்ட ஒரு எட்ஜ் இருக்கணும். இந்த எட்ஜ் அப்படின்றது என்னன்னாக்கா,
இப்ப நம்ம பூ பறிக்க போறோம். நம்ம எல்லாருமே ஒரு 5.25 அடி இந்தியன்ஸ்லாம் ஹைட் இருப்போம். ஆவரேஜ் ஹைட்டு மென் வந்து 5.25 அடி இருப்பாங்க. லேடிஸ் வந்து ஒரு 5 அடி 5.25 அடி ஹைட் இருப்பாங்க இல்லையா? ஸோ இவங்க கையை நீட்டினாக்கா 7 அடி 8 அடி பூ பறிக்கலாம். ஓகே. ஸோ ஒரு 100 பேர் பூ பூ பறிச்சுட்டு போயிட்டாங்கனாக்கா 8 அடிக்கு ஹைட் இருக்க பூ நமக்கு எதுவுமே நமக்கு கிடைக்காது. நம்ம கையில ஒரு துரட்டிக்கோல் ஒரு 5 அடிக்கு ஒரு குச்சியோ துரட்டிக்கோலோ இருந்தது அப்படின்னாக்கா எல்லாரும் 8 அடி பறிச்சுன்னு போயிடுவாங்க. நமக்கு 13 அடி வரைக்கும் பூ கிடைக்கும் இல்லையா? அந்த எட்ஜ் நம்ம கிட்ட இருக்கா? இது இருந்தா ஜெயிச்சிடலாம். ஸோ எல்லாரும் இருக்கிற வெறும் கையில போனீங்க அப்படின்னாக்கா 8 அடிக்கு தான் உங்களுக்கு கிடைக்கும். 8 அடிக்கு முன்னாடி போன 1000 பேர் பறிச்சுட்டு போயிட்டு இருப்பாங்க. உங்ககிட்ட ஒரு 5 அடிக்கு ஒரு துரட்டிக்கோல் இருந்ததுனாக்கா 13 அடி இருக்கிற பூவை பறிக்கலாம். நிறைய பூ பறிச்சுட்டு ஜெயிக்கலாம். இதுதான் வந்து இந்த ட்ரைனிங் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டேக் அவே. நான் ஏன் வந்து இந்த இச்சுமோக்குவை காட் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்றேன். ஓகே. இந்தியன் ஸ்கிரிப்சர்ஸ் படி வேதம், உபனிஷத் இதெல்லாம் வந்து பரமாத்மான்ற நம்பர் வந்து 26 அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. பிரகிருதி, மகத், சத்வம், ரஜஸ், தமஸ் இதெல்லாம் வந்து முதல் 3. அப்புறம் வந்து ஈகோ 4ல இருந்து 8, 5 தன்மந்திராஸ், ரூபா, ரசா, சப்தா, நான் பேசுறது, தொட்டு பார்க்கறது, உணர்ச்சிகள் இருக்கு இல்லையா? இதெல்லாம் 4ல இருந்து 8, 5 எலிமெண்ட்ஸ் பஞ்சபூதம் அது வந்து 14ல இருந்து 18, ஞானேந்திரியம், கர்மேந்திரியம் இதை கூட்டினீங்கன்னா 23 வந்துடும். 24 மனசு, 25 ஜீவாத்மா, 26 பரமாத்மா. ஓகே. பரமாத்மா எதுக்குள்ள போறதோ லைஃப் இஸ் பான் இல்லையா? வெளில வந்தா ஆல் அவுட். ஸோ இந்த 26ன்ற நம்பரை நம்ம ஸ்கிரிப்டர்ஸே எடுத்துன்னு போயிட்டு இந்த இச்சுமோக்குன்னு ஒண்ணு ஜப்பான்ல கிரியேட் பண்ணி அவங்க இண்டிகேட்டரா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ இச்சுமோக்குல சிக்குஸ்பான், கெஜுன்சன், செங்கோ ஏ, செங்கோ பி எல்லாமே வந்து 26ன்ற வேல்யூ இருக்கும். when the god பரமாத்மா enter something life, when he leaves death. அவ்வளவுதான். as simple as that. இதுல வந்து ஒரு 5 இண்டிகேட்டர்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் இண்டிகேட்டர் சிக்கு ஸ்பான், லாகிங் ஸ்பான் அப்படின்னுவாங்க. இந்த லாகிங் ஸ்பான்றது இந்த ஒயிட் கலர் லைன் இருக்கு இல்லையா? சிக்கு ஸ்பான் சொல்லிட்டு மார்க் பண்ணிருக்கேன். கொஞ்சம் பெருசா காமிச்சிடறேன் ஸோ உங்களுக்கு தெரியும். ஸோ சிக்கு ஸ்பான் வந்து இப்ப கரண்ட் பிரைஸ் எங்க இருக்கோ அதுல இருந்து 26 கேண்டில் பின்னாடி இருக்கும். சிக்கு ஸ்பான் வந்து லைன் சார்ட் அவ்வளவுதான். அது ஏதோ பெருசா வார்த்தை போட்டிருக்காங்க எப்படின்னு யோசிக்காதீங்க. லாகிங் ஸ்பான் பிரைஸ் இங்க இருக்குனாக்கா 26 பீரியடுக்கு முன்னாடி இருக்கும். இது நத்திங் பட் பிரைஸ் சார்ட் ஆன் க்ளோசிங் பேசிஸ் லைன் சார்ட்டா போட்டிருப்பான். அவ்வளவுதான் விஷயம். ஓகே. இதுக்கு அடுத்து டென்கென்சன். இந்த சிக்கு ஸ்பான்றது பாஸ்ட பத்தி பேசும். ஓகே. பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் மூணுமே இந்த சார்ட்ல இருக்கு. சிக்கு ஸ்பான்றது பாஸ்ட பத்தி பேசும். இந்த ப்ளூ கலர் ரெட் கலர் லைன் வந்து டென்கென்சன், கெஜுன்சன் அப்படின்னுவாங்க. இது பிரசன்ட் பத்தி பிரைஸ் ஆக்ஷனை பத்தி பேசும். ஓகே. இந்த ரைட் சைட்ல 2 லைன் இருக்கும். இது செங்கோ ஏ, செங்கோ பி, கிளவுட் அப்படின்னுவாங்க. இது வந்து ஃபியூச்சரை பத்தி பேசும். ஓகே. ஸோ ஒரு சார்ட்ல 3 தெரியணும் அப்படின்னாக்கா இச்சுமோக்கு ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த டென்கென்சன், கெஜுன்சன் அப்படின்றது பேஸ் லைன், கன்வர்ஷன் லைன் அப்படின்னுவாங்க. பேஸ் லைன் மேல கன்வர்ஷன் லைன் மேல போச்சுன்னா பை, பேஸ் லைனுக்கு கீழே கன்வர்ஷன் லைன் வந்ததுன்னா செல். அவ்வளவுதான். as simple as that. இது பிரைஸ் ஆக்ஷன் கரண்ட். செங்கோ ஏ, செங்கோ பின்றது எப்படி சிக்கு ஸ்பான கரண்ட் பிரைஸுக்கு 26 கேண்டிலுக்கு பின்னாடி இருக்கோ அதே மாதிரி செங்கோ ஏ, செங்கோ பி இப்ப கரண்ட் கேண்டில் இங்க இருக்குனாக்கா 26 கேண்டிலுக்கு அவே இருப்பான், தாண்டி இருப்பான். ஓகே. இங்க கவுண்ட் பண்ண 26 கேண்டில் இந்த இடத்துல வந்துடும் உங்களுக்கு. ஸோ இதுல வந்து நான் டிஸ்கிரைப் பண்றதுனாக்கா இந்த டென்கென்சன் அப்படின்றது உங்களை மாதிரி என்ன மாதிரி சாதாரண ஆட்கள். நமக்கு ஏதோ நாலேஜ் இருக்கு, நிறைய தொலைச்சிருக்கோம், வாழ்க்கையில் நிறைய பயம் இருக்கு, தொலைச்ச பயம் இருக்கு. அதனால வந்து என்ன பண்ணுவோம்னாக்கா ஒரு லாட் வாங்குவோம், 9 நிமிஷம் 9 பீரியட்ல எக்ஸிட் பண்ணிட்டு சின்ன லாபம் பார்த்துட்டு வெளில வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே. இவன் வந்து இந்த டென்கென்சன் இந்த லைன். இந்த கெஜுன்சன்றது உங்களோட ஓரளவுக்கு நாலேஜ் இருக்க ஆளு. ஓகே. அவருக்கு வந்து கொஞ்சம் மார்க்கெட்டை பத்தி தெரியும், பல வருஷமா மார்க்கெட்ல இருக்காரு. அவர் வந்து 10 லாட் வாங்குவாரு. ஓகே. இவன் 9 பீரியட் வெயிட் பண்றான்னா இவன் வந்து 26 பீரியட் வெயிட் பண்ணுவார். அவருக்கு கொஞ்சம் நம்பிக்கை ஜாஸ்தி, பெரிய கேபிட்டல் வச்சிருக்காரு, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நாலேஜ் இருக்கு, பைசா ரெகுலர் சம்பாதிச்சிட்டு இருக்காரு. இவர் வந்து 10 லாட் வாங்குவார், 26 பீரியட் வெயிட் பண்ணுவார்.
இந்த சென்கோ ஏ அப்படின்றது ஒரு புரோக்கர். இந்த புரோக்கருக்கு உங்களை மாதிரி ஒரு 100 பேர் 200 பேர் இருக்கான்னு வச்சுங்களேன். அந்த 200 பேர் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்க டீட்டெயில் தெரியும் இல்லையா? ஒரு பேரண்ட் மாதிரி உங்க அலைஸ் ப்ளூவே இருக்குன்னா அலைஸ் ப்ளூ ஒரு 1000 பேர் அக்கௌண்ட்ல வச்சுட்டு இருக்காங்கன்னா 1000 பேர் வாங்குறாங்களா விற்கிறாங்களா லாபத்துல இருக்காங்களா நஷ்டத்துல இருக்காங்கன்னு சொல்லி அவங்க எல்லா டீட்டெயிலும் தெரியும். ஓகே. இவங்க மார்க்கெட்டோட பொசிஷனை வச்சுக்கிட்டு அவங்க கிட்ட இருக்கிற மக்களோட பொசிஷனை வச்சுக்கிட்டு 100 லாட் வாங்குவாங்க. 26 பீரியட் வெயிட் பண்ணுவாங்க. ஸோ 1 10 100 இந்த ரெட் லைன் ஆபரேட்டர். இந்த புரோக்கர்லாம் கண்ட்ரோல் பண்ற ஒரு ஆபரேட்டர் இருப்பான் இல்லையா? அவன் தான் இந்த ரெட் லைன். இவன் 1000 லாட் வாங்குவான். 52 பீரியட் வெயிட் பண்ணுவான். ஸோ இவனோட கெப்பாசிட்டி ஜாஸ்தி, பைசா ஜாஸ்தி, நாலேஜ் ஜாஸ்தி, யார் யார் என்னென்ன பொசிஷன் வச்சுட்டு இருக்கான்னு சொல்லி உனக்கு டீட்டெயில் தெரியும். இவன் தான் மார்க்கெட்டை டிரைவ் பண்றவன். ஸோ மார்க்கெட்ல இந்த இச்சுமோக்குன்றதுல சிக்கு ஸ்பான் இருக்கு, டென்கன்சன் இருக்கு, கெஜின்சன் இருக்கு, செங்கோ ஏ இது வந்து லீடிங் ஸ்பான் ஏ அப்படின்னுவாங்க. இது 26 கேண்டில் தள்ளி இருக்கும் கரண்ட் கேண்டில் இருந்து. இது லீடிங் ஸ்பான் பி. இது 52 பீரியட் ஆவரேஜ் ஹை லோ டிவைடட் பை 2. இந்த கிரீன் வந்து 26 பீரியட் ஆவரேஜ் ஹை லோ டிவைடட் பை 2. ஸோ 26 பீரியட்ல 50 ரூபாய் லோ 100 ரூபாய் ஹை அப்படின்னாக்கா ஹை பிளஸ் லோ டிவைட் பை 2 போட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு 75 ரூபா வந்துடும் இல்லையா? ஸோ அதுதான் இந்த செங்கோ ஏவோட வேல்யூ. செங்கோ பியோட வேல்யூ 52 பீரியட். காத்தால வந்து 9:15 மார்க்கெட் ஆரம்பிக்குது. 9:10 மணின்றது 45 நிமிஷம். 10 மணி 7 நிமிஷம்ன்றது 52 நிமிஷம். ஸோ 9:15 ஓப்பனு, 10 மணி 7 நிமிஷத்துக்கு 52 பீரியட் முடிஞ்சு போச்சு. ஸோ 9:15 ஹை, 10:07 லோ. இந்த ரெண்டுத்தையும் கால்குலேட் பண்ணிட்டு ஹை பிளஸ் லோ டிவைட் பை 2. ஸோ 9:15 மார்க்கெட் வந்து 25,900 ஓப்பன் ஆகி 10 மணி 7 நிமிஷத்துக்கு ஹை வந்து 26,000 இருந்ததுனாக்கா இதோட நம்பர் வந்து 25,950 அப்படின்னு காமிச்சிடும் செங்கோ பி. இது 5 காம்பனன்ட்ஸ் ஆஃப் இச்சுமோக்கு. ஸோ இந்த மக்களுக்கு எல்லாருக்கும் உங்க இந்த புரிஞ்சுக்கிறதுக்காக இப்ப நான் கொஞ்சம் டைம் கம்மியா இருக்கு, எனக்கு 3/4 மணி நேரம் தான் டைம் கொடுத்துருக்காங்க பேசுறதுக்கு. ஓகேவா? ஸோ இதுக்குள்ள என்னால எல்லாத்தையும் சொல்லித் தர முடியாது. அதனால இந்த பிடிஎஃப் ஷேர் பண்றேன். த்ரூ அலைஸ் ப்ளூ உங்களுக்கு கிடைச்சிரும். கிஸ் ஃபாரெக்ஸ் அப்படின்னு சொல்லி பிடிஎஃப். கீப் இட் ஷார்ட் அண்ட் சிம்பிள் அப்படின்னு சொல்லி இதுக்கு அர்த்தம் கிஸ் ஃபாரெக்ஸ்ன்றதுக்கு. இச்சுமோக்கு இஸ் பிரைஸ். ஓகே. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா சிக்கு ஸ்பான் ஆர் த லாகிங் இண்டிகேட்டர் இஸ் நத்திங் பட் கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் பிளாட்டட் ஆன் க்ளோசிங் பேசிஸ். ஸோ இச்சுமோக்கு தான் பிரைஸ் அப்படின்னு நமக்கு புரிஞ்சு போச்சு. சிக்கு ஸ்பானை தான் நான் என்ட்ரிக்காக யூஸ் பண்ணுவேன். ஓகே. எக்ஸிட் டார்கெட்டுக்கு நான் மற்றது யூஸ் பண்ணுவேன். இப்படி எப்படி என்ட்ரிக்காக யூஸ் பண்ணுவேன்னாக்கா ஸோ இப்போ இச்சுமோக்குல சிக்கு ஸ்பான் இந்த லைன் தான் சிக்கு ஸ்பான். ஓகே. ஸோ சிக்கு ஸ்பானை நான் இங்க எடுத்துட்டேன், டபுள் பாட்டம் பண்ணிட்டான். டபுள் பாட்டம் பண்ணாலே நேரோ ரேஞ்ச் 14 அப்படின்ற ஒரு 7 அப்படின்ற இது வந்துடும். ஸோ எனக்கு என்ட்ரி இந்த இடத்துல ஒரு முக்கோணம் எடுத்துப்பேன். இப்ப இதான் ஹைட் இல்லையா? நியரஸ்ட் ஸ்விங் லோ. இங்க இருந்து இதை எடுத்துட்டு எனக்கு இந்த இடத்துல பை. $152க்கு பை. ஸ்டாப் லாஸ் இந்த லைனுக்கு கீழே, இந்த முக்கோணத்துக்கு கீழே மேபி 148 அப்படின்னு வச்சுங்களேன். இந்த இடத்துல கோடு போட்டுப்பேன். இவன் தான் எனக்கு ஸ்டாப் லாஸ். இங்க வாங்கிட்டேன் அப்படின்னாக்கா என்னோட ஃபர்ஸ்ட் டார்கெட் இந்த முக்கோணத்தோட ஹைட். இந்த முக்கோணத்தோட ஹைட் 157 ரூபாய் 80 பைசா இல்லையா?
157 80 கரெக்டா போய் அடிச்சிட்டான். ஓகேவா? இப்போ இந்த முக்கோணம் திருப்பி போட்டீங்கன்னாக்கா ஒரு ரெக்டாங்கிள் ஆயிடும். ரெண்டு முக்கோணம் ஒரு ரெக்டாங்கிள் ஆயிடும். ஓகேவா? இப்ப இதை உடைச்சிட்டான்னாக்கா நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு விரும்புறீங்க. அடுத்த டார்கெட் எங்க போகணும்னாக்கா இதை தூக்கி இப்படி போட்டீங்கன்னாக்கா அடுத்த டார்கெட் உங்களுக்கு 163 ரூபா 85 பைசா போயிடுவான். ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணி பாத்துருவோம் 163 85 போறானான்ட்டு. சோ இப்ப 163 உடைச்சிட்டான் அப்படின்னாக்கா இப்ப நான் என்ன பண்ணுவேன் இந்த ரெக்டாங்கிள ரெண்டுத்தையும் சேர்த்து போட்டுப்பேன். இந்த ஹைட் மேல போயிடுவான். 176. சோ இது மாதிரி நீங்க வந்து டார்கெட்டை பிக்ஸ் பண்ணலாம். ஸோ டார்கெட் 1 டார்கெட் 2 டார்கெட் 2 உடைச்சானாக்கா இந்த ரெண்டுத்தோட டார்கெட் மேல போயிடும். இதுதான் வந்து ஹவு டு ட்ரேட் யூசிங் சிக்கு ஸ்பேன். அதுக்கப்புறம் டார்கெட் எப்படி கண்டுபிடிக்கிறது, இது வந்து இத மாதிரி ட்ரையாங்கிள் போட்டு இப்ப திருப்பி உங்களுக்கு என்ட்ரி கொடுக்குறான். இந்த இடத்துல லோ ஹையர் லோ இல்லையா? ஸோ திருப்பி ஒரு ட்ரையாங்கிள் எடுத்தீங்கன்னாக்கா இங்க இருந்து ட்ரையாங்கிள் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இங்க வச்சுக்கிறீங்க. வச்சுட்டு உங்களுக்கு இந்த இடத்துல பை, இந்த ட்ரையாங்கிளை பிரேக் பண்ற இடத்துல பை. ஓகே, உங்க டார்கெட் ஃபர்ஸ்ட் டார்கெட் அதே இடம் தான் 157 80 தான். உங்க ஸ்டாப் லாஸ் பாத்தீங்கன்னா 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் தான் ஸ்டாப் லாஸ் இருக்கும். 3 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ்க்கு உங்களுக்கு 7 பாயிண்ட் ரிவார்டு இல்லையா? என்னோட ஸ்டாப் லாஸ் இந்த லைனுக்கு ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் கீழே இருந்தா கூட போதும் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ்.
157.80 போய் டாட் போய் தொட்டான் இல்லையா? 157.85 போய் தொட்டான். ஸோ இப்போ இதுக்கு அடுத்த டார்கெட் இந்த டூ ட்ரையாங்கிள்ஸ் மேக் ஒன் ரெக்டாங்கிள் இல்லையா? ஸோ இதை எடுத்துட்டு இதை அப்படியே காப்பி பண்ணி போட்டீங்கன்னா அடுத்த டார்கெட் எங்க அப்படின்னு உங்களுக்கு காமிச்சிடும். அடுத்த டார்கெட் 168.70. இப்போ உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் சேஃப் இல்லையா? நீங்க காஸ்ட் மேல கூட ஸ்டாப் லாஸ் மாத்தி போட்டுக்கலாம், இல்ல இது போதும்னு எக்ஸிட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேல போனா அப்படின்னாக்கா உங்களுக்கு அது டார்கெட். ஓகே, நம்ம அடுத்தது பார்ப்போம். இது கொஞ்சம் அப்படி நகர்த்துவேன், அங்க போய் அடிக்கிறானா அப்படின்னு கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்துருவோம். ஓகே, ஸோ இந்த சிக்கு ஸ்பேனை வச்சு எப்படி என்ட்ரி எடுக்கிறதுன்னு பார்த்தோம். பிரைஸ் ஆக்ஷன், இஃப் தி பிரைஸ் ஆக்ஷன் மூவ்ஸ் இன் டேண்டம் வித் சென்கோ பி, இது வந்து அப்பதான் பிரைஸ் வந்து ஏதோ பண்ணுதுன்னு அர்த்தம். சென்கோ பி மூவ் ஆகல அப்படின்னாக்கா பிரைஸ் வந்து இன்ஆக்ஷன், ஒன்றும் பண்ணல அப்படின்னு அர்த்தம். ஓகே, when the price is above the cloud and the price moves in tandem with Senko B, price action expands price range. Okay, so breakout ஆகணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு சென்கோ பி டெஃபினட்டா மேல போகணும், ஆர் கீழே விழணும். பிரேக் டவுன் அப்படின்னாக்கா பிரைஸ் கூட சென்கோ பி கீழே விழுந்தாதான் உங்களுக்கு உங்களுக்கு பைசா. இல்லாட்டி இந்த டெல்டா தீட்டா வீகா போட்டு அரைச்சு விட்டுருவான். சென்கோ பி மூவ் ஆகல அப்படின்னாக்கா உங்களுக்கு தீட்டா டிகே உங்களோட பிரைஸ சாப்பிட்டுரும். அதனால சென்கோ பிய க்ளோஸா வாட்ச் பண்ணீங்க அப்படின்னாக்கா நீங்க ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கணும். ஸோ பிரைஸ் வந்து கிளவுடுக்கு மேல இருந்து சென்கோ பி மேல போச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு டெல்டா ஜாஸ்தி ஆகும், தீட்டா ஜாஸ்தி ஆகும், காமா எஃபெக்ட் இருக்கும், பிரைஸ் உங்களுக்கு சீக்கிரம் பைசா கொடுத்துரும். அதே மாதிரி பிரைஸ் கிளவுடு கீழே இருந்ததுனாக்கா சென்கோ பி கீழே இறங்கிச்சு, பிரைஸும் கீழே இறங்கிச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு டிகேஸ் ஃபாஸ்டா நடந்துரும். அந்த பிரைஸ் எக்ஸிட் பண்ணிட்டு நீங்க ரைட்டர்ஸ் கேன் மேக் பிகர் மணி, ஃபாஸ்டர் மணி. இதான் வந்து பிரைஸ் ஆக்ஷன் அப்படின்னா என்ன. ஸோ சென்கோ பி பிளாட் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா, ரெண்டு வாட்டி ஒரே வேல்யூ பிரிண்ட் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா இதை பிரைஸ் இன்ஆக்ஷன் அப்படின்னு சொல்றோம். இந்த பிரைஸ் இன்ஆக்ஷனை பிரைஸ் வந்து சென்கோ பிக்கு கீழே இருந்ததுனாக்கா ஃபர்ஸ்ட் டென்கன்சன் கேஜன்சனுக்கு இழுக்கும் ஒரு மேக்னெட் மாதிரி, அதுக்கப்புறமா சென்கோ பிக்கு இழுக்கும்.
ஃபர்ஸ்ட் இங்க செக்கோ பிக்கு இழுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஹார்மோனிக் ரிவர்சல் பேட்டர்ன் கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த பிரைஸ் இன்ஆக்ஷன் ரிசல்ட்ஸ் இன் டிகே. இது டெல்டாவை அஃபெக்ட் பண்ணும், தீட்டாவை அஃபெக்ட் பண்ணும், வேகாவை அஃபெக்ட் பண்ணும், நெகட்டிவா அஃபெக்ட் பண்ணும். ஓகே, இதுக்கு என்னன்னாக்கா எந்த ஒரு பொருள் வளரலையோ அது டிகே ஆயிடும். இது நமக்கும் முக்கியமான வார்த்தை. நாம இன்னைக்கு ஏதாவது ஒரு புதுசா ஒரு விஷயம் கத்துக்கல, நாம இன்னைக்கு வளரல அப்படின்னாக்கா நாம டிகே ஆயிடுவோம், அழுக ஆரம்பிச்சிடுறோம், இரலவெண்ட் ஆயிடுறோம், மார்க்கெட்டுக்கு இரலவெண்ட் ஆயிடுறோம், நம்ம லைஃப்க்கு இரலவெண்ட் ஆயிடுறோம். அதனால நம்ம எவ்ரிடே வளர்ந்துட்டே இருக்கணும். ஒண்ணு உங்க கேபிட்டல் வளரணும், உங்க எக்ஸ்பீரியன்ஸ் வளரணும், நாலேஜ் வளரணும், இல்லையா? என்னைக்கு நீங்க வளர்றதை நிறுத்துறீங்களோ, என்னைக்கு நீங்க கத்துக்கிறது நிறுத்துறீங்களோ, அன்னைக்கு உங்களோட growth நின்று போயிடும். ஸோ செக்கோபி எப்ப பிளாட்டா இருக்கோ அந்த சமயம் அது வரைக்கும் உங்களுக்கு டெல்டா தீட்டா வேகா எல்லாமே வந்து நெகட்டிவ் ஆயிடும். இதுதான் வந்து பிரைஸ் இன்ஆக்ஷன்னா என்ன. AMDD, அக்குமுலேஷன் மொமெண்டம் டிஸ்ட்ரிபியூஷன் டிக்ளைன். மார்க்கெட்ஸ் ஆர் வெல் ஆயில்டு ஃபோர் ஸ்ட்ரோக் இன்ஜின் தட் ஃபாலோ AMDD எஃபிஷியன்ட்லி. இப்ப நீங்க சார்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மார்க்கெட் இது மாதிரி ரேஞ்ச் பவுண்டா இருக்கான் அப்படின்னாக்கா இது பேர் NR14, NR34. இப்ப இந்த கேண்டில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 48 கேண்டில் ஒரே மாதிரி இருக்கான், இல்லையா? 59 60 கேண்டில் ஒரே மாதிரி இருக்கான், ஒரு ரேஞ்சுக்குள்ள இருக்கான். இதான் ரேஞ்ச், இதான் ஐ, இதான் லோ. இந்த ரேஞ்சுக்குள்ள கிட்டத்தட்ட 60 70 இது கேண்டிலா இருக்கான். ஓகேவா? இந்த அக்குமுலேஷன் முடிஞ்சிச்சு அப்படின்னாக்கா அவன் சர்க்கிள் மேல போயிடுவான். மொமெண்டம் பாஸ்டா இருக்கும். ஓகேவா? இது வந்து பிரைஸ் வந்து செங்கோ பிக்கு கீழே இருந்து இத மாதிரி ஒரு பேட்டர்ன் இருந்தது அப்படின்னாக்கா இது அக்குமுலேஷன். இந்த ரேஞ்சை உடைச்சான்னா மொமெண்டம் பாஸ்டா மேல போயிடுவான். இதுவே பிரைஸ் வந்து செங்கோ பிக்கு மேல இருக்கான், இந்த செங்கோ பிக்கு மேல இருக்கான், ஒரு ரேஞ்சில் இருக்கான். ஓகே, இந்த ரேஞ்சை உடைச்சான் அப்படின்னாக்கா இதே ஹைட்டு கீழே வந்துருவான். தெரியுதுங்களா? கரெக்டா வந்து சப்போர்ட் எடுத்தானா இந்த ஹைட்டு கீழே வந்துட்டான். இதை உடைச்சானாக்கா இதே ஹைட்டு கீழே வந்துருவான். இந்த ஹைட்லயே டிராவல் பண்ணுவான். இப்போ இந்த ஹைட்டை உடைச்சிட்டான் அப்படின்னாக்கா இந்த இந்த ஒரு படிக்கட்டு மாதிரி அதே ஹைட்ல மேல போயிடுவான் அவன். இதுதான் வந்து அக்குமுலேஷன். அக்குமுலேஷன் முடிஞ்ச பிறகு மொமெண்டம் ஃபாஸ்டா இருக்கும். அப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் அதே மாதிரியே போவான், டிக்ளைனும் ஃபாஸ்டா இருக்கும். இப்ப செகண்ட் டைமும் இதே முக்கோணத்தை கரெக்டா இங்க சப்போர்ட் எடுத்துட்டு கரெக்டா இங்க போயிருக்கான் அப்படின்னா நம்ம தியரி கரெக்ட் இல்லையா? இந்த முக்கோணம் போடுறது கரெக்ட். இப்ப இப்ப பெரிய அக்குமுலேஷன் நடந்திருக்கு. ஐடியலா இவ்வளவு அக்குமுலேஷன் நடந்ததுக்கு இவன் இதை உடைச்சி இதுக்கும் மேல $179 வரைக்கும் போனான் அவன். ஸோ உங்களுக்கு இந்த சிக்கு ஸ்பேன் புரிஞ்சு போச்சு. இது மாதிரி ஒரு முக்கோணம் வரைய கத்துக்கிட்டீங்க. முக்கோணம் வரைஞ்சிங்கனாக்கா முக்கோணத்தோட இந்த விளிம்புல பிரேக் அவுட் ஆனா இந்த ஹைட் போயிடுவான். ஓகே, இது வந்து ABC அப்படின்னு வச்சுங்க. நீங்க எந்த ஊர்ல வரீங்கன்னு தெரியாது, நான் சென்னையிலேன்னு சொல்றேன். இது நான் எக்மோர்ல இருக்கேன். ஓகேவா? எக்மோர்ல இருந்து மயிலாப்பூர் போயிட்டு மயிலாப்பூர்ல இருந்து ராயப்பேட்டாக்கு போகலாம், இல்லையா? எக்மோர், மயிலாப்பூர், ராயப்பேட்டா. எதுக்கு எக்மோர்ல மயிலாப்பூர் போய் ராயப்பேட்டா போகணும்? ஸ்ட்ரைட்டா எக்மோர்ல ராயப்பேட்டாக்கு போயிடலாம். கரெக்டா? ஸோ இப்போ இந்த டிஸ்டன்ஸ் ABC இல்லையா? நான் எதுக்கு இங்கேருந்து இங்க போயிட்டு இங்க போனோம்? இந்த ஹைட் டைரக்டா போயிட்டேன் அப்படின்னாக்கா இந்த இங்க ரீச் பண்றேன்.
இது வெக்டர் அல்ஜிப்ரா அப்படின்னு சொல்லிட்டு 11ஆம் கிளாஸ் கணக்குல வரும். ஓகே, ஏபிசி தியரி ஃபார் வெக்டர் அல்ஜிப்ரா தேடி பார்த்தா உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ தேர்ட் டைம் கரெக்டா அந்த கோடை போய் அடிச்சுட்டான். மேபி நாம இந்த கோடை டெலீட் பண்ணாதான் மேல போவான் போல இருக்கு. டெலீட் பண்ணி விட்டுருக்கேன், பார்ப்போம் மேல போறானா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஐடியலா இன்னொரு 5-10 நிமிஷத்துல இவன் இந்த இடத்துல இருந்து இந்த ஹைட்டுக்கு போகணும். உங்க ஸ்டாப் லாஸ், சின்ன ஸ்டாப் லாஸ் 5 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ், ரிவார்டு வந்து 30 பாயிண்ட் ரிவார்டு. ஓகே, ஸோ சிக்கு ஸ்பான் என்ட்ரிக்கு எப்படி பண்ணனாக்கா, 2 பாட்டம் வந்தாலே நேரன் 7 நேரன் 14 நடந்துட்டு அர்த்தம். டினோட்டிங் ட்ரிபிள் பாட்டம் அக்குமுலேஷன் ப்ரூஸ்லி ஹக் என்ட்ரி பாயிண்ட் வித் லீஸ்ட் ஸ்டாப் லாஸ், ட்ரையாங்கிள் பிரேக் அவுட், ட்ரையாங்கிள் வில் பிகம் ரெக்டாங்கிள், அதோட டார்கெட் கான் மெஷர்மெண்ட். இது போட்டீங்கன்னாக்கா 4 மடங்கு டார்கெட் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். என்ன டைமுக்கு அங்க நடக்கும்னு தெரிஞ்சிடும். இப்போ வந்து இந்த சார்ட்டுக்கு போவோம். இப்ப இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துட்டான். இவன் டார்கெட் எங்க 4 மடங்கு டார்கெட் போவான் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இந்த இடத்துல கான் பாக்ஸ் ஒண்ணு இருக்கு. இதை எடுத்துட்டு இதான் பாட்டம். இந்த பாட்டம்ல இருந்து நான் வந்து 25 அப்படின்ற நம்பரை, இது வந்து 0, 25, 50, 75, 100 இருக்கு இல்லையா. ஸோ இந்த 0வை லோல வச்சுட்டு இந்த 25ன்ற நம்பரை செங்கோ பிக்கு வச்சுக்கிறேன். ஓகேவா? அப்படின்னாக்கா எனக்கு டார்கெட், ஃபர்ஸ்ட் டார்கெட் இங்க தெரிஞ்சிடலாம். இது 4 மடங்கு டார்கெட். பெரிய ஆட்கள் என்ன பண்ணுவாங்கனாக்கா, இந்த 0ல இருந்து 25க்குள்ள அக்குமுலேட் பண்ணுவாங்க, நிறைய வாங்கிட்டே இருப்பாங்க. ஸோ இங்க வாங்குறத 2 மடங்கு, 3 மடங்கு, 4 மடங்கு லாபம் பார்ப்பாங்க யூஸ்வலா. ஓகே, அதுதான் அவங்களோட வேலை. நீங்கள் நானும் புளியங்கொட்டைக்கு சின்ன சின்ன லாபம் பண்ணிட்டு வருவோம். அவங்க 4 மடங்கு லாபம் பண்ணுவாங்க. இந்த இடத்துல அக்குமுலேட் பண்ணுவாங்க. அக்குமுலேட் பண்ணிட்டே இருக்கும்போது புட்டை விற்பாங்க, காலை வாங்குவாங்க, ஈக்விட்டி வாங்குவாங்க, ஃபியூச்சர்ஸ் வாங்குவாங்க. ஸோ நீங்க நானும் இங்கேருந்து 1 மடங்கு லாபம் பண்றதுக்கே நுரத்தள்ளும். அவங்க 4 மடங்கு லாபம் பண்றாங்க. 4 மடங்கு லாபத்துல இந்த இடத்துல காலை வாங்கிட்டே இருக்காங்க. அதே சமயத்துல புட்டை வித்துட்டே இருப்பாங்க. ஓகே, ஃபியூச்சரை வாங்குவாங்க, ஈக்விட்டி வாங்குவாங்க. ஸோ 4 மடங்குல 4 மடங்கு 16 மடங்கு அவங்க பைசா பண்றாங்க. இப்போ இவன் இங்க இருந்து ரீச் ஆயிட்டான் அப்படின்னு வச்சுங்க, இங்க திருப்பி கீழே விழ போறான் அப்படின்னாக்கா, வாங்கின காலை வித்துருவாங்க, ஈக்விட்டி விற்பாங்க, ஃபியூச்சரை விற்பாங்க, புட்டு வித்ததை டபுளா வாங்குவாங்க. ஓகே, இத மாதிரி அங்க ஒரு 16 மடங்கு லாபம் பண்றாங்க. ஸோ நீங்கள் நானும் 1 மடங்கு லாபம் பண்ற இடத்துல பெரிய ஆட்கள் 16 மடங்கும் 16 16 32 மடங்கு லாபம் பண்ணுவாங்க. இது புரிஞ்சிடுச்சு அப்படின்னாக்கா, அக்குமுலேஷனை நம்ம எப்படி ட்ரேட் பண்றது, டிஸ்ட்ரிபியூஷனை எப்படி எக்ஸிட் பண்றது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் முக்கோணத்தை தாண்டிட்டான். 157 என்பது ஃபர்ஸ்ட் முக்கோணம் இல்லையா, அதை கொஞ்சம் தாண்டிட்டான். லேட்டஸ்ட் 169 10 180 நாம கோடு போட்டோம் இல்லையா, அங்க போறானா பார்த்துருவோம். இது ஒண்ணு புரிஞ்சிட்டுனாக்கா உங்களுக்கு என்ன சொல்றது, பொறுமையா நீங்க பைசா பண்ணிட்டு போலாம். ஸோ இது வரைக்கும் யாராவது டவுட் இருந்ததுனாக்கா சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணலாம். நான் அதை பார்த்துட்டு ஏதாவது ஆன்சர் பண்ணுவேன் பார்க்குறேன்.
யாருக்காவது கேள்விகள் இருக்கா? ஓகே. நிக்கிஸ் ஃபாரக்ஸ்னு சொல்லிட்டு நீங்க கூகுள்ல தேடினாலே கிடைக்கும். அது வந்து என்ன சொல்றது, ஃப்ரீ டவுன்லோட் தான். நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். கிருஷ்ணகுமார். டைம் ஃப்ரேம் என்ன டைம் ஃப்ரேம்னாலும் ஒர்க் ஆகும். நான் வந்து 25 ரேஞ்ச் சார்ட் வச்சுட்டு இருக்கேன். ஓகே, 1 மினிட் 2 மினிட் என்ன டைம் ஃப்ரேம் போட்டாலும் ஒர்க் ஆகும் அது. அருண், உங்களுக்காக பெரிய டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரிய டார்கெட், சின்ன டைம் ஃப்ரேம் டார்கெட்னா சின்ன டார்கெட். அந்த அந்த டைம் ஃப்ரேமோட என்ன சொல்றது, யூ கேன் ஹாவ் ஏடிஆர் 2 ஏடிஆர் 3 ஏடிஆர் வச்சுட்டீங்கன்னாக்கா அதுக்கு நீங்க ஒர்க் பண்ணலாம். ரேஞ்ச் பார் வந்து நீங்க ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கணும். ட்ரேடிங் வீடியோ ப்ரீமியம் இருந்ததுன்னா நீங்க ரேஞ்ச் பார் யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி ரேஞ்ச் உங்களுக்கு கிடைக்காது. முருகவேல் பஞ்சரத்னம், பஞ்சாட்சரம், சாரி. இது 1 நிமிஷம் 2 நிமிஷம் 5 நிமிஷம் என்ன டைம் ஃப்ரேம்ல ஒர்க் ஆகும் உங்களுக்கு. ஸோ நான் என்கிட்ட இருந்து ஜஸ்ட் உங்களுக்கு காமிச்சேன். ஏன்னா ரேஞ்ச் பார்லாம் உங்களுக்கு சீக்கிரமா மூவ் ஆகும். நான் டெமோ காமிக்கிறது உங்களுக்கு ஈஸியா இருக்கும்ன்றதால காமிச்சேன். 5 நிமிஷம் டைம் ஃப்ரேம் வச்சுங்கன்னா 26 நிமிஷம் நான் வெயிட் பண்ணணும். அது கொஞ்சம் அதுக்குள்ள எனக்கு டைமே முடிஞ்சு போயிடும் இல்லையா. இப்போ ரேஞ்ச் பார் வச்சுருந்தாக்கா 26 நிமிஷத்துக்குள்ள அவன் நிறைய வாட்டி மூவ் ஆயிடுவான். அதனால ரேஞ்ச் பார் வச்சு டெமோக்காக உங்களுக்கு காமிக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் நிஃப்டி தான் நான் பார்ப்பேன். நிஃப்டி வந்து ரக்கட், ரிலையபிள், ரோபஸ்ட், ஸ்கேலபிள். ஓகேவா. ஸ்டாக்ஸ்லாம் நிறைய மேனிபுலேஷன் நடக்கும். அதனால நான் பெருசா ஸ்டாக்ஸ் நான் பார்க்கறது இல்லை. பட் ஸ்டாக்ஸ்லையும் ஒர்க் ஆகும். ஸ்டாக்ஸ்லையும் ரெண்டு ஸ்டாக் காமிக்கிறேன் உங்களுக்கு நான். மாருதி, அது ஏதாவது ஒரு ஸ்டாக் சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்ச ஸ்டாக் அதில் போட்டு காமிக்கிறேன். ஓகே, ஹவு டு பிளாட் ட்ரையாங்கிள். யா, சென்செக்ஸும் அதே தான். ஒன்றும் இல்லை சார், நான் வந்து ரீசன்ட் ஸ்விங் ஹை எடுத்துப்பேன், ரீசன்ட் ஸ்விங் லோ எடுத்துப்பேன். ஸ்விங் லோ இருக்கும்போது 2 வாட்டி டபுள் பாட்டம் இருக்கணும். அது டபுள் பாட்டம் இருந்த பிறகு ஹையும் லோயும் கனெக்ட் பண்ணிட்டு ட்ரையாங்கிள் டாப்பை 2-3 வாட்டி டச் பண்ணியிருந்தானாக்கா பண்றேன். இப்போ இப்போ இருக்க சார்ட்ல காமிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல இறங்கியிருக்கான். ஓகே, லோ ஹையர் லோ கொடுத்துருக்கான் இல்லையா. ஸோ நான் என்ன பண்ணேனாக்கா ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். இதான் ஹை. இந்த ஹைல இருந்து இங்க லோக்கு ஒரு கோடு போட்டுக்கிறேன். கோடு போட்டு இந்த டாப்லாம் கனெக்ட் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கிறேன். ஒரு டாப் 2 டாப் இல்லையா. ஸோ இதை பிரேக் பண்ணான்னா எனக்கு பை ஆல்ட் ஹெச் போட்டீங்கன்னா ஹாரிசான்டல் லைன் வந்துடும். என் ஸ்டாப் லாஸ் இந்த ஒயிட்டுக்கு கீழே மேபி 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் போட்டுனா போதும், எனக்கு இவ்வளவுதான் ஸ்டாப் லாஸ். ஸோ என் டார்கெட் என்னன்னாக்கா ஃபர்ஸ்ட் டார்கெட் இங்க 157.40. இந்த இடத்துல ஒரு ஆல்ட் ஹெச் போட்டுப்பேன். கரெக்டா இங்க 157.40 157.80 போயிட்டான் இல்லையா. தொட்டுட்டு திருப்பி கீழே இறங்கியிருக்கான், திருப்பி பைக் கொடுத்துருக்கான், திருப்பி கரெக்டா அந்த இடத்துல போய் தொட்டிருக்கான், ரேஞ்ச் பவுண்டா இருக்கான். ஸோ இப்படிதான் வந்து நான் ஐ டிரா ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிள் அப்படியே உல்டா பண்ணி போட்டீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் ஆயிடும். 2 triangles மேக் 1 ரெக்டாங்கிள். ஓகே, இதை கிராஸ் பண்ணா அப்படின்னாக்கா என் டார்கெட் இந்த ரெக்டாங்கிளோட ஹைட். இதை ஏபிசிடி அப்படின்னு சொல்லுவோம். இந்த டார்கெட் போவோம். இப்போ இதை உடைச்சிட்டான் அப்படின்னாக்கா ஒரு பெரிய ரெக்டாங்கிள் போட்டுப்பேன் இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து. இந்த ஹைட் மேல போயிடுவான். இதுதான் வந்து என்ட்ரி, டார்கெட் 1, டார்கெட் 2, டார்கெட் 3, டார்கெட் 4.
டிஃபால்ட் செட்டிங். நான் யூஸ்வலா 4 ஸ்ட்ரைக் பிரைஸ் ஐடிஎம் பார்ப்பேன். மார்க்கெட் 26,000 இருக்குனாக்கா 25,800 கால் பார்ப்பேன். 26,200 போட்டு பார்ப்பேன். கிளவுட் கிரீனா இருந்ததுனாக்கா மார்க்கெட் புலிஷா இருக்குன்னு அர்த்தம். கிளவுட் ரெட்டா இருந்ததுனாக்கா மார்க்கெட் பேரிஷா இருக்கான்னு அர்த்தம். அதாவது கிளவுட் கீழே பிரைஸ் இருக்கான், பேரிஷா இருக்கான்னு அர்த்தம். கிளவுடுக்கு மேல இருந்ததுனாக்கா புலிஷா இருக்கான், கிரீன்ல காமிச்சிடுவோம். சுதாகர், உங்களுக்கு சொல்லிட்டேன் இல்லையா, நிப்டி ஸ்ட்ரைக் பிரைஸ் நான் யூஸ்வலா வந்து 4 ஐடிஎம் பார்ப்பேன். மார்க்கெட் 26,000 இருந்ததுன்னா 25,800 கால் பார்ப்பேன். 25,900 இருந்ததுனாக்கா 25,700 கால் பார்ப்பேன். அதோட டெல்டா கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும், அதனால கொஞ்சம் நமக்கு பிரைஸ் சீக்கிரம் வந்துடும். எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். டைம் ஃப்ரேம் மட்டும் நீங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். நீங்க ஸ்விங் ட்ரேட் பண்றீங்க அப்படின்னாக்கா மினிமம் வந்து ஒரு 2 மணி நேரம் டைம் ஃப்ரேம் இல்லாட்டி 4 மணி நேரம் டைம் ஃப்ரேம் போனீங்க அப்படின்னாக்கா இது வந்து உங்களுக்கு பெரிய பைசா கொடுத்துருவோம். ஸோ எக்ஸ்பிளனேஷனுக்காக ஒன்று காமிச்சிடுறேன். ஸோ லெட்டஸ்ட் டேக் மாருதி. மாருதியில லெட் மீ டேக் 4 மணி நேரம் டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிறேன். 4 மணி நேரம் டைம் ஃப்ரேம்ல எனக்கு வேற எதுவும் தேவையில்லை, இச்சுமோக்கு மட்டும் போதும். அதனால மற்றெல்லாம் டிசபிள் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல கீழே விழுந்திருக்கான். ஓகே, ஒரு பாட்டம், 2 பாட்டம், இது ஹையர் பாட்டம் இல்லையா. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசம் இல்லை. இது க்ளோசிங் பேஸ்ல இருக்கிறதால லைன் சார்ட்ன்றதால கொஞ்சம் ஜாஸ்தி இருக்க மாதிரி இருக்கு. இந்த இடத்துல பார்த்தா 1 ரூபா கூட வித்தியாசம் இல்லை இல்லையா. ஸோ நான் இந்த இடத்துல ஒரு முக்கோணம் போட்டுவேன். இங்க வச்சுனாக்கா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்துடும். ஸோ பாட்டமை கனெக்ட் பண்ணிட்டேன், டாப்பை கனெக்ட் பண்ணிட்டேன். எனக்கு இந்த இடத்துல லாங்கு, இந்த இடத்துல ஆல் தேய்ச்சி போட்டுனா ஹார்சான் லைன் வந்துடும். ஸ்டாப் லாஸ் இந்த ஒயிட் லைனுக்கு ஜஸ்ட் ஒரு 2 ரூபா 3 ரூபா கீழே போட்டு ஆல் டச் போட்டுப்பேன். இதான் எனக்கு ஸ்டாப் லாஸ். டார்கெட் 1 பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரெக்டாங்கிள், இந்த ட்ரையாங்கிளை ரெண்டா போட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு ரெக்டாங்கிள் வந்துடும். இதான் ஃபர்ஸ்ட் டார்கெட்டு. இதை உடைச்சிட்டோம்னாக்கா இதை அப்படியே காப்பி பண்ணி போட வேண்டியதான். டார்கெட் 2, டார்கெட் 3. டார்கெட் 3 என்ன பண்ணுவோம்னாக்கா இதை ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு ரெக்டாங்கிள் கிரியேட் பண்ணிப்பேன். இது டார்கெட் 3. டார்கெட் 4ம் எக்ஸாக்டா அங்க போயிருக்கான் இல்லையா. போயிட்டு அகைன் கீழே விழுந்தான். ஸோ நீங்க வாங்கிட்டு உங்க டார்கெட் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ இதுல என்ன பண்ணனாக்கா டபுள் பாட்டம் பார்த்தேன். டபுள் பாட்டம் பார்த்துட்டு ஒரு முக்கோணம் வரைஞ்சேன். டாப் எல்லாம் கனெக்ட் பண்ணி பாட்டம்லாம் கனெக்ட் பண்ணி முக்கோணம் வரைஞ்சேன். இந்த முக்கோணம் வரைஞ்சிட்டு இந்த முக்கோணத்தோட முனையில விளிம்புல பிரேக் அவுட் ஆகணும். பிரேக் அவுட் ஆச்சுனாக்கா டார்கெட் 1 ஹைட் ஆஃப் தி ட்ரையாங்கிள் இது ரீச் வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஃபார்ம் ஆயிடும். இந்த ரெக்டாங்கிளை நீங்க காப்பி பண்ணி போட்டீங்கன்னாக்கா அடுத்த டார்கெட் 2 தெரிஞ்சு போயிடும். இந்த ரெண்டுத்தையும் காப்பி பண்ணி போட்டா டார்கெட் 3 தெரிஞ்சு போயிடும். இதை மாதிரி உங்க இதை நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். சிம்பிளா இருக்கு இல்லையா. டிக்ஸான், யா.
ஸோ இந்த இடத்துல டபுள் பாட்டம் இருக்கு உங்களுக்கு இல்லையா? ஸோ பாட்டமா கனெக்ட் பண்ணிட்டேன், டாப்பா கனெக்ட் பண்ணிட்டேன். நீங்க ஆச்சரியமா இருக்கும். ரேண்டமா நீங்க ஏதோ சேர சொல்றீங்க, ஏதோ டைம் ஃப்ரேம் வச்சுட்டு இருக்கேன், ஏதோ வரையறேன் இல்லையா? என்ன சார் இது ஒன்றும் புரியல. டாட் இல்லையா? இவ்வளவுதான் சார் விஷயம். மார்க்கெட் ஒரு நல்ல ஷேரு, எஃப்எம்சிஜி ஷேரு, ஓகே, ரூலை ஹானர் பண்ற ஷேரு, அது மாதிரி ஷேர் எடுத்து வச்சுக்கிட்டு இது மாதிரி ட்ரேட் பண்ணீங்கன்னாக்கா ஒரு குழந்தை விளையாடுற மாதிரி விளையாட்டு போயிடலாம். வீடியோ கேம் விளையாடுறவங்க விளையாட்டு போயிடலாம். நீங்க வேற ஏதாவது கேள்விகள் இருக்கு? ஆக்சுவலா இன்னைக்கு நான் ட்ரைனிங் இருக்குது மறந்துட்டேன். நான் வேற ஏதோ ஒரு ப்ரோக்ராம் இருந்தது. என்ன சொல்றது, கொஞ்சம் நான் என்னோட ஆஃபீஸ்ல இருந்து கனெக்ட் பண்ணல, வெளியில இருந்து கனெக்ட் பண்ணி நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ ஐ மே நீட் டு ஸ்டாப் another 5-10 minutes. நீங்க ஏதாவது கேள்வி கேட்டீங்கன்னாக்கா அதை ஆன்சர் பண்ணிட்டு நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ என்கிட்ட இருக்கு, யூடியூப் லிங்க் இருக்கு. அந்த லிங்க் மேபி கேன் ஷேர், அதை வாட்ச் பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டா இது கிடைக்கும். நான் வந்து அந்த லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுறேன். இதான் அந்த இச்சுமோக்கு வீடியோவோட லிங்க். இதை நீங்க பார்க்கலாம். யூ கெட் அன் ஐடியா. இதுல இன்னும் சில பல வீடியோக்கள் இருக்கும். பிரைஸ் ஆக்ஷனை பத்தி இருக்கும், அசிமெட்ரிக்கல் ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி வீடியோ இருக்கும். ஒரு 10-15 வீடியோ இருக்கும், நல்ல வீடியோஸ். அதெல்லாம் நீங்க பார்க்கலாம். யூ கெட் அன் ஐடியா. எனக்கு இன்னொரு 10 நிமிஷம் டைம் இருக்கு. இந்த 10 நிமிஷத்துக்கு நீங்க ஏதாவது கேள்வி கேட்டீங்கன்னாக்கா அதை ஆன்சர் பண்ணிட்டு ஐ க்ளோஸ் தி செஷன். லிங்க் ஷேர் பண்ணிட்டேன் மேம் மேல. ஆமா, வெபினார் சாட் பாக்ஸ்ல ஷேர் பண்றேன். நீங்க டைப் பண்ணலாம் சத்யராஜ், டைப் பண்ணலாமே நீங்க. வரல சார் லிங்கா. எல்லாருக்கும் தான் அனுப்பியிருக்கேன். திருப்பி அனுப்பியிருக்கேன் பாருங்க. பவித்ரா, இந்த லிங்க் எல்லாருக்கும் போகுமா? Which one, sir? இப்போ ஒரு லிங்க் அனுப்பியிருக்கேன், யூடியூப் லிங்க் அனுப்பியிருக்கேன் நம்ம சாட் பாக்ஸ்ல. இது மக்களுக்கு போகுமா? Yes, sir. Everyone தான் இருக்கு. ஓகே, இல்ல நானே கூட ஒன் செகண்ட் ஷேர் பண்றேன் சார். ஷேர் பண்ணுங்களேன். பிரியதர்ஷினி, நீ கேட்கறது எனக்கு புரியல. ஐ திங்க் நீங்க பசங்களை மக்களை கொஞ்சம் பேச விட்டீங்கன்னாக்கா அவங்க பேச புரியும். ஏன்னா டைப் பண்றது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஹவு டு வெரிஃபை டைம் ஃப்ரேம் நீ சுமக்கு ஒன்றும் தெரியல. கேட்குற கேள்வியோட அர்த்தம் எனக்கு புரியல.
ஓகே, இந்த அக்குமுலேஷன்ல இது அக்குமுலேஷனா டிஸ்ட்ரிபியூஷனா எப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்கறீங்கன்னு நான் அசியூம் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நான் லீடிங் ஸ்பான் பி மட்டும் வச்சுக்கிறேன். ஓகே, மார்க்கெட்டு இப்போ வந்து இறங்கிட்டே இருக்கான். திடீர்னு இறங்குறது நின்னுடுது. ஓகே, இந்த இடத்துல ஃபிளாட் ஆயிட்டான் அப்படின்னா அக்குமுலேஷன் ஆரம்பிச்சிச்சுன்னு அர்த்தம். இன்னொன்னு, இப்போ வந்து மார்க்கெட் வந்து பிரைஸ் கீழே இருக்கான். இப்ப இந்த இடத்துல பிரைஸ் இருக்கான் இல்லையா? இங்க உங்களோட நான் வந்து ஒரு ஆல்ட் சி போட்டுக்கிறேன். இதான் லோ. ஓகே, இப்ப இந்த ஆல்ட் சி போட்டு லோ வரும்போது செங்கோ பி இங்க இருக்கான். ஓகே, பிரைஸ் இதை பிரேக் பண்ணல, ஆனா செங்கோ பி கீழே இறங்குறான் அப்படின்னா இது அக்குமுலேஷன். புரியுதுங்களா? மார்க்கெட் மேல போயிடுவான். வேற ஏதாவது இடத்துல பார்ப்போமா இதையே? ஸோ இப்போ இதான் லோ பாயிண்ட். கரெக்டா? ஆல்ட் சி போட்டுக்கிறேன். ஆல்ட் சி அப்படின்னா கிராஸ் ஹேர் அப்படின்னு பேரு. ஸோ இப்போ செங்கோபி இங்க இருக்கான், செங்கோபி கீழே இறங்குறான், ஆனா பிரைஸ் லோ உடைக்கல. இது அக்குமுலேஷன். 16,711 15,598 போயிட்டான். 800 பாயிண்ட். புரியுதுங்களா? ஏதாவது டவுட் இருக்கா? நீங்க கேட்ட கேள்வி இதுதான் நினைக்கிறேன். அதுக்கு அப்படின்னு அசியூம் பண்ணி பதில் சொல்றேன். ஸோ இது வந்து இந்த இடத்துல தெரியும். இது ஒண்ணு கத்துட்டீங்கன்னாக்கா நீங்க ஜெயிச்சிருவீங்க. வேற எதுவுமே மார்க்கெட் தேவையில்லை. செங்கோபி இங்க இருக்கான், இந்த லோ வந்து ஆல் சி போட்டுக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் செங்கோபி கீழே இறங்கலாம், இது அக்குமுலேஷன், மேல போயிடுவான். இந்த பாயிண்ட் பாத்தீங்கன்னாக்கா நீங்க இந்த இடத்துல வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்க, 16,446, 17,269, 800 பாயிண்ட். ஸோ இந்த லோ தெரிஞ்சு போச்சு. இந்த இடத்துல ஆல் சி போட்டுக்கிறேன். இவன் கீழே இறங்குறான், இவன் லோ உடைக்கல, எனக்கு இந்த இடத்துல பை 16,003, 17,345, 1,400 பாயிண்ட். மார்க்கெட்டை இத மாதிரி சிம்பிளிஃபை பண்ணிக்கணும் ட்ரேடபிளா. அது நான் அந்த இதுக்கு ஷேர் பண்ணிடுறேமா. ப்ராக்டிஸ் ஃபாரெக்ஸ் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்குங்க. அதில் நிறைய டீடைல்ஸ் இருக்கும். நான் இது எது தேவையோ நமக்கு அதில் 10,000 விஷயம் இருக்கும், நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஓகே, பேசிக்கா இப்போ சொன்ன டைவர்ஜென்ஸ், அது சொன்ன டென்கன்சன் கெஜன்சன் கிராஸ் ஓவர், ஓகே, செங்கோ ஏ செங்கோ பி கிராஸ் ஓவர், இதை ட்ரேட் பண்ணீங்கன்னா பைசா. இதை சிக்கு ஸ்பான் வச்சுட்டு முக்கோணம் போட கற்றுனா பைசா. இன்னொன்னு, லிண்டா ராஷே அப்படின்னு ஒரு பெரிய ட்ரேடர், அவங்க சொல்லிருப்பாங்க, மார்க்கெட்ல ஒரு 10 லட்சம் விஷயம் இருக்கு கத்துக்கிறதுக்கு. அவ்வளோத்தையும் கத்து நான் என்னத்த பண்றது? நமக்கு தேவை ஒரு விஷயம் ஜெயிக்கிறதுக்கு.
அந்த ஒரு விஷயத்த கத்துட்டு அதுல பைசா பண்ணா போதும். ஒரு நாளைக்கு 5,500 ரூபாய் சம்பாதிச்சீங்க அப்படின்னாக்கா 5 வருஷத்துல 50 லட்சம், இன்வெஸ்ட்மெண்ட் 50,000. இதுதான் உங்க தாரக மந்திரமா இருக்கணும். இப்ப சபரிமலைக்கு மாலை போடுறவங்கலாம் வந்து 48 நாள் மண்டலம் விரதம் இருப்பாங்க. அத மாதிரி வந்து ஒரு 48 நாள் ஜெயிக்கணும், ஒரு அத ஒரு ஹேபிட்டா ஆக்கிக்கணும் அப்படின்னு ஆக்கி வச்சீங்க. உச்சியில சந்திப்போம். ஐ ஹோப் உங்க டைம் வெல் இன்வெஸ்டட் நினைக்கிறேன். இன்னொரு 2 நிமிஷம் கேள்விகள் கேட்டு நான் எக்ஸிட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ லிங்க் வந்துச்சுன்னு நினைக்கிறேன், நீங்க பார்க்கலாம். பவித்ரா, shall I exit? எஸ் சார், வைண்ட் அப் பண்ணிக்கலாம் சார். கிளைண்ட்ஸுக்கு எதுவும் டவுட் இல்லைன்னா நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். யா, மக்களுக்கு கேள்வி எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் யர் டைம். பை. தேங்க்யூ சார்.